புரியுதா? சாமிக்கு போடக்கூடிய மாலையா இருக்கட்டும், பள்ளியற பூஜையா இருக்கட்டும், நிச்சயப்படி சாமிக்கு போடக்கூடிய மாலையா இருக்கட்டும், எல்லாமே உங்க போல இருக்கக்கூடிய அடியார்களுக்கு உதவக்கூடியதுதான் சாமிக்கு நாங்க காட்டி அலங்காரம் பண்றோம். அவர் இன்னைக்கு அலங்காரத்துல நல்லா இருக்காருன்னா எல்லாம் உங்களை போல துணை கொடுக்கறதுனால மட்டும்தான். அதனால இந்த திருப்பணி இந்த அளவுக்கு எந்திரிச்சு இந்த அளவுக்கு நிக்கிறது இந்த காமோத்சவம்னா எல்லாம் நீங்க எல்லாம் கொடுக்குற ஒரு உதவியும் நன்கொடைய மட்டும்தான். அதனால மீண்டும் உங்களுடைய உதவி எங்களுக்கு எல்லாம் வேணும். அதாவது எங்களுக்கு இல்ல, உங்க சாமி நஞ்சுண்டேஸ்வரருக்கு வேணுங்கிறது எங்களுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுகோள். அதனால திருப்பணிக்கு உங்களால் என்ன இயலுமோ, அது மாதாந்திரத்துல வரக்கூடிய தொகையா இருக்கலாம், இல்ல நீங்க டெய்லி சாமி ஒரு 10 ரூபா நான் எடுத்து வைக்கிறேன், நஞ்சுண்டேஸ்வரருக்காக நான் டெய்லி வர வருமானத்துல ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கிறேன், அது மாசத்துல வரக்கூடிய பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொடுத்தாலும் சரி. இதெல்லாம் சிவாலயத்தோட திருப்பணிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பணம். நீங்க ஜென்மாதி ஜென்மமா செய்த கர்ம வினை நம்ம விட்டு போகும். அதுக்காக தான் நம்ம, அதாவது ஒரு செங்கலேனும் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் சாமி ஒரு செங்கல் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறீங்க. அதனால உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால வாங்கி கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சிவாலயத்துக்கு முடியாம இருக்கு, ஒரு திருப்பணி நடந்து முடியாம இருக்கு, இல்ல ஒண்ணு விஷயத்த தொடங்க போறோம், இல்ல ஒரு மாலை இல்ல என்ன, இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் கன்வே ஆகும். சரியா? நின்னீங்கன்னா நான் பேசக்கூடிய வார்த்தை அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை அப்படியே நின்றுடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துக்கோங்க. பள்ளியற பூஜை நம்ம பண்றதுனால என்ன பலன், இந்த பள்ளியற பூஜைக்கு நம்ம என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணும், இந்த விஷயத்த வாட்ஸ்அப்ல ஷேரிங் பண்ணா படிக்க மாட்டீங்க, கட்டாயம் படிக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் என்னைய போலதான் உங்களை போலதான் நானும். ஏன்னா ஆளாளுக்கு எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. அதனால இந்த விஷயம் எல்லாருக்கும் பரவலா, நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைகளுமே கண்டிப்பா பள்ளியறை பூஜைக்கு வரக்கூடிய ஆட்கள். அதனால உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் பரவலா போகணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். பள்ளியறை பூஜை செய்யும் முறையும் விசேஷ தகவல்களும். சரியா? இதுதான் டைட்டில் உங்களுக்கு. இரவு கால பூஜை சிவாலயத்தில் நிறைவு ஆன பின்னர் ஈசனுடைய திருப்பாதத்திற்கு உரிய அலங்காரம் செய்ய வேண்டும். இப்போ சாமியோட மூர்த்தத்தை கொண்டு நம்ம அதாவது சிலையா கொண்டு வைக்கிறோம். இல்ல மதுரையில எல்லாம் நீங்க போனீங்கன்னா, கொஞ்சம் போன் ஆஃப் பண்ணிக்கோங்க, மதுரையில எல்லாம் நீங்க போனீங்கன்னா சாமியோட பாதத்துக்கு தான் அபிஷேகம் நடக்கும். சாமியோட பாதத்திற்கு அபிஷேகம் பண்ணிதான், அதை தான் சாமியோட திருவடி தான் பள்ளியறைக்கு போகும். அதனால அந்த விஷயத்தை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அடுத்தது, ஈஸ்வரனுடைய திருப்பாதத்திற்கு உரிய அலங்காரம் செய்ய வேண்டும். அந்த அலங்காரம் செய்த திருப்பாதத்திற்கு பல்லக்கில் வைத்து கோவிலுக்கு வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும்போது நாதஸ்வரம், சங்கு, உடுக்கை, வேரிகை, துந்தூதி, மத்தளம் மற்றும் திருக்கைலாய வாத்தியம் என்று அழைக்கப்படும் பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க வேண்டும். இவைகளை யார் ஒருவர் சந்தலம் வாங்காமல் ஒரு பிறவி முழுவதும் இசைக்கிறார்களோ அவர்களே சிவலோகம் என்று அழைக்கப்படும் திருக்கைலாயத்தில் இசைக்கும் கணங்களாக பொறுப்பேற்கிறார்கள். இன்னைக்கு நீங்க அடிச்சீங்கன்னா மீண்டும் இந்த பிறவி முடிஞ்ச உடனே ஈசன் இருக்கக்கூடிய இடத்துல கைலாய வாத்தியம், அதாவது உடுக்கையிலிருந்து, பம்பையிலிருந்து, சங்குல இருந்து என்னெல்லாம் நீங்க அந்த பள்ளியற பூஜைக்கு சாமி வரும்போது வாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் எங்க பதவி கிடைக்கும்? கைலாயத்துல சாமி இருக்கிற இடத்துலயும் வேலை கிடைக்கும், கணங்களா. அதனால முடிஞ்ச வரைக்கும் செயல்படுங்க. ஒவ்வொரு தினமும் ஒரு சில நல்ல செயல்களையாவது செய்தோம் என்ற மனநிறைவுடன் கால தேவனாகிய மகாகால பைரவ பெருமானுக்கு நாம் செய்யும் முறையான வழிபாட்டு தின நிறைவுதான் இந்த பள்ளியற பூஜை. பள்ளியற பூஜை யாருக்காக செய்யறோம்? சாமிக்கு செஞ்சு அந்த பூஜையோட கோவிலோடைய ஆலயத்தினுடைய காவலன் யாருன்னு சொல்றோம்னா பைரவர் தான். அந்த பைரவருக்கு செய்யக்கூடிய பூஜை தான் இந்த பள்ளியறை நிறைவு பூஜைன்னு பேர். சிவன் கோவில்ல செய்யக்கூடியது. பள்ளியறை பூஜையில் பல்லக்கில் ஈசன் வலம் வரும்போது சிவபுராணம் பதிகங்கள் பாடி வர வேண்டும். இதை தரிசித்தாலே வளமான வாழ்க்கை நாம் அமைகின்றோம் என்று அர்த்தம். வளர்பிறை பூஜைக்கு, அதாவது பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கு தூக்கி ஈசனை சுமந்து வரும் பாக்கியம் எவருக்கு கிட்டுகிறதோ அவர்கள் மறுபிறவியில் பொறியியல் வல்லுநராகவும் பல மாடி கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும்
பல 1000 கோடிகளுக்கு அதிபதியாகவும் மாறுவார்கள். இதுல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு அண்ணா 2 பேர் தூக்குறாரு. அவங்க தூக்குறது மட்டும் அல்லாம யாருக்கு குழந்தை இல்லையோ, யாருக்கு திருமணம் ஆகலையோ, யாருக்கு சரியான முறையில தொழில் இல்லையோ, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கேன் சாமி, சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு வந்து நானும் பல்லக்கு தூக்குறேன்னா சண்டைலாம் போடக்கூடாது. இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உங்க மனசாட்சிக்கு சாமிக்கு பொய் சொல்லாம நீங்க இருந்து உங்களுடைய பெயர்களை இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷத்துல 2 பிரதோஷமே நம்ம பள்ளியற பூஜை பண்றோம். இந்த பள்ளியற பூஜையில உங்களுடைய பெயர்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் 2 பேரு அந்த பக்கம் 2 பேர் அவங்களோட சேர்த்து நீங்க பிடிக்கணும். அதனால பிடிக்கிறதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அவங்க முடிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நீங்க வாங்கி இன்னொருத்தர் கூடுதலா எடுத்து செய்யுங்க. இல்ல அவங்க கூட இருக்கேன் சாமி நாங்க சுத்தி வரனால அவங்களோட சேர்ந்து நீங்க சுத்தி வர்றதுக்கு வழி என்னவோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. இது இன்னைக்கு சாமி இந்த விஷயத்த சொன்னதுனால உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்றேன். யாருக்கு குழந்தை, திருமணம், தொழில் என்ன உங்களுக்கு கடினமான சூழ்நிலை இருக்கோ அவங்க எல்லாம் இந்த பல்லக்க தூக்கிறதுக்கு சாமியோட உத்தரவின் பெயர்ல இந்த வார்த்தை சொல்றேன். சரியா? 2வது, பள்ளியற பூஜைக்கு பூக்கள், பூச்சதங்கள், நிவேத்தியங்கள் செய்து தருபவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க காரணமாக இருக்கும். பள்ளியற பூஜைக்கு பசும்பால் தருபவர்களுக்கு அருமையான வாரிசுகள் இப்பிறவிலேயே கிட்டும். சரியா? குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியற பூஜைக்கு எண்ணெய், நெய், மின்விளக்கு